அமீரக கேலக்ஸி வாசகர் வட்டத்திற்கு என்னுடைய மாலை வணக்கம். இன்னைக்கு நான் பேச போகிற புத்தகம் வந்து காளையன், பரிவை சே. குமார் எழுதிய காளையன். இந்த புத்தகம் வந்து சின்ன புத்தகம் தான். இந்த புத்தகத்தை நான் முழுசாக பேசிடுவேன்னா முடியாது. ஏன்னா இது ஒரு 3 தலைமுறைக்குடைய புத்தகம். 3 தலைமுறையோட வாழ்க்கை வாழ்ந்த ஒரு சின்ன புத்தகத்துக்குள்ள அடக்கியிருக்காரு. அதுவே எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். இருந்தாலும் இதை நான் வந்து முழு புத்தகத்தினுடைய கதையை நான் பேசுகிறேன். ஏன்னா இந்த கதையினுடைய எனக்கு பிடிச்ச சில அம்சங்களை பற்றி நான் இங்கே வந்து சில விஷயங்களை பேச போகிறேன். இது வந்து கலக்கல் ட்ரீம்ஸோட வெளியீடு. 150 ரூபா தான். எல்லோரும் வாங்கி வாசிக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு 150 ரூபா தான் எல்லோரும். ஆனால் மிகப்பெரிய ஒரு வரலாறு அடங்கியிருக்கு. அது நம்ம மண் சார்ந்த ஒரு எழுத்து. இப்படி ஒரு எழுத்து வந்து குமார்கிட்ட இருந்து இப்போ சமீப காலமாக நான் வாசித்தது கிடையாது. இது பழைய எழுத்து. ரொம்ப இது யாருமே வந்து வேறு மாவட்டங்களில் இருக்கிறவங்களுக்கு, வேறு மொழி வேறு தமிழில் வேறு ஸ்லாங் பேசுகிறவங்களுக்கு இதை படிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த லோக்கலாக எழுதியிருப்பார். ரொம்ப அது கொஞ்சம் சில வார்த்தைகள்லாம் நம்ம தேடி தேடி போய் கூகுள் பண்ணியே பார்க்குற மாதிரி ஆகிப்போம். சரி, ஓகே. இந்த கதையினுடைய கதைக்களம், இந்த நாவலுடைய கதைக்களம். இந்த நாவலுடைய கதைக்களம் என்னென்னா, ஒரு மாட்டிற்கு மனிதனுக்குமான ஒரு அன்பு, பாசம், இதை பற்றி தான் இது பேசு. யார் இந்த காளை? இந்த காளைன்றவர் ஒரு சின்ன மஞ்சு விரட்டு மாடு. இந்த மஞ்சு விரட்டு மாடு வந்து மனுஷனுக்கும், இவர் வந்து சொர்ணலிங்கம்ன்ற ஒரு குடும்பத்தினுடைய பாரம்பரியமாக மஞ்சு விரட்டு விடுறது தான் அவங்களுடைய குடும்ப பாரம்பரியம். நான் இந்த கதையை வந்து தலையில் இருந்து சொல்ல விரும்புகிறேன். நான் ஒரு புத்தகத்தினுடைய கடைசி பக்கத்திலேருந்து சொல்ல வரேன். அதாவது சொர்ணலிங்கம் அவருடைய ஒரு குடும்பம் ஒரு கிராமத்தில் போய் ஒரு பொண்ணு பார்க்குறாங்க. கிராமத்தில், அந்த கிராமத்தில் போய் பொண்ணு பார்த்து, கிராமத்தினுடைய இது 80 காலகட்டங்களில் உள்ள புத்தகம் கதை. 80 காலகட்டங்களில் உள்ள கதையை சொல்கிறதுனால அந்த 80 காலகட்டங்களில் கிராமத்திலேயே திருமணம் எப்படி நடந்துச்சுன்னு அது வந்து ஒரு நல்ல ஒரு தகவலை சொல்லியிருப்பார். அது வந்து பெண்களை வந்து எப்படி, யாருமே இல்லை, இதான் பொண்ணு, இதான் மாப்பிள்ளை, இதான் கட்டிக்க, நாளைக்கு கல்யாணம், அப்படித்தான் இந்த திருமணமே நடக்கும். அந்த சொர்ணலிங்கத்துக்கோட மனைவி வந்து இவனை பிடிக்காது. இவன் பெரிய முரடனாக இருக்கான், பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்கான். இவனை போய் எப்படி கட்டிக்கிறதுனா வேறு வழி இல்லை. வீட்டில் அப்படித்தான் நிர்பந்தம் பண்ணிட்டாங்க. கட்டாய திருமணம் மாதிரி தான் இது. பல திருமணங்கள் வந்து கிராமங்களில் இப்படி தான் நடக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம எப்படியோ இருந்தாலும் ஒரு வார்த்தையிலேயே பிரிவுற திருமணங்களாக இருக்குது. ஆனால் அவங்க அந்த கட்டாய திருமணத்தில் கூட எப்படி குடும்பத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க வாழ்கிறாங்க அப்படின்றத இருக்கும். அந்த வீட்டுக்கு முதல் கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும் அந்த பொண்ணு. வீட்டை போய் சுற்றி பார்த்தா ஒரே மாடு, ஆடு, 6-7 மஞ்சு விரட்டு மாடு. இந்த அம்மாவுக்கு ரொம்ப பயமாயிடும். என்னடா மாட்டுக்கு புண்ணாக்கு போட வச்சு நம்மளுக்கு கொண்டுருவாங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மறுநாள் போய் கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் வீட்டில் போய் அம்மா வீட்டில் போய் ரொம்ப கத்தும். நான் இந்த வீட்டுக்கு போகல, எனக்கு பிடிக்கல அப்படின்னு. நாங்களாம் வாழலையா, நாங்களாம் இப்படி தான் இருந்தோம், நாங்களாம் இப்போ பாரு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம்னு சொல்லி அவங்க பேசுவாங்க. பேசின பின்னாடி கொஞ்சமாக அந்த அம்மாவுக்கு மஞ்சு விரட்டு மாடு எப்படி அந்த அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்றத இது கதையினுடைய புத்தகத்தினுடைய கடைசி பக்கத்தில் சொல்லியிருப்பார். ஏன் இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, எங்கள் வீட்லேயும் அதாவது உழுவுறதுக்கு 2 மாடு, ஊர் பெருமை பேச 2 மாடு, உயிரை காப்பாற்றுறதுக்கு 1 மாடு, இப்படி தான் எங்கள் வீட்டில் 6 மாடு இருக்கும். உழுவுறதுக்குன்னா அந்த நாட்டு மாடுகள் வந்து சும்மா எதை வேணாலும் போட்டால் சாப்பிட்டுட்டு நல்லா வேலை செய்யும். இந்த ஊர் பெருமை பேசுகிற மாடுன்னாது கண்ணாபுரத்துலேருந்து வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து அது பார்க்குறக்கு அழகாக இருக்கும், நல்ல உயரமாக இருக்கும், இப்படி கொம்பு பெருசாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப இருக்கும். அதாவது மாடு வந்து நம்ம நிலப்பரப்புகளுக்கு தகுந்தாப்பில் வெவ்வேறு நிலப்பரப்புகளுக்கு வேறு மாதிரி தான் மாடு இருக்கும். பூரணி மாடு, ஒரு ராமநாதபுரம், சிவகங்கை, தஞ்சாவூர் இந்த சைடில் போனால் கட்டைக்காலைன்னு சொல்லுவாங்க. ஒரு சில மயிலக்காலை, பூரணிக்காலை, இப்படி சங்க இலக்கியத்துலேருந்து ஒரு 94 வகையான மாடு வகைகளை இதில் வந்து நமக்கு அறியப்படுது. மாடு வகையில் அதுலேயும் ஒரு மயிலக்காலை, செவ்வாய்க்காலைன்னு, சவளக்காலை, இப்படின்னு நிறைய மாடுகளை இதில் தகவலாக நமக்கு கொடுத்துட்டே வராது, எழுத்தாளர் கொடுத்துட்டே வராது. அப்புறம் வந்து
அம்மா வந்து வீட்டில் வந்து திருமணம் எப்படி நடந்ததுன்னா, முன்னாடிலாம் வந்து கிராமங்கள் எப்படி பொண்ணு பார்ப்பாங்கன்னா, தண்ணி இருக்கிற ஊருக்கு தான் கொடுக்கணும் என் பொண்ணைய. ஒரு வீட்டில் ஒரு ஊரில் தண்ணி இருந்துச்சுன்னா, உனக்கு என்னடி அந்த ஊரில் தண்ணிலாம் பக்கத்தில் இருக்குது. இதுதான் வந்து பெரியதாக இருந்துச்சு. நிலம்பலம்லாம் இருக்குது, தண்ணி இருக்குது அப்படின்னா அந்த ஊருக்கு கண்ணை மூடிட்டு கட்டி கொடுப்பாங்க. அப்படி தான் இதில் பல திருமணங்கள்லாம் வந்து நடந்து வருது. அப்புறம் இந்த கதைக்களம் நடக்கிறது வந்து சிராவயல் மஞ்சு விரட்டு. இந்த சிராவயலில் மஞ்சு விரட்டுன்னு சொல்கிறது சிவகங்கையில் ரொம்ப ஃபேமஸான மஞ்சு விரட்டு. அந்த மஞ்சு விரட்டு காட்சி காலத்தை தான் இவர் இந்த நாவலுடைய தொடக்கத்தில் ஆரம்பிக்கிறார். சிராவயலுக்கு எப்படி மஞ்சு விரட்டை பார்க்க ஊர் மக்கள்லேருந்து கிராம மக்கள் வண்டிக்கிட்டு வராங்க, வேன் பிடிச்சி வராங்க, மேலேருந்து எப்படி பெண்ணுங்கள் எப்படி வரும், கிராமத்தில் இருந்த பெண்ணுகள் வரும், அங்கே எப்படி கூட்டம் விடுறாங்க, எப்படி மாடு அவுத்து விடுறாங்க, இப்படின்ற அரசியலை ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருப்பார். நமக்கு இதெல்லாம் ஒரு தகவல் மாதிரியே இருக்கும் படிக்க படிக்க. அங்கே வந்து ஐஸ் வண்டி வரும், அதுலேயும் ரொம்ப டீட்டெயிலாக எழுதியிருப்பார். சாரதா ஐஸு, சாரி இந்த பேர் வச்சுருந்தார், ஐஸ் கம்பெனி பேர் சரி, சாரதா ஐஸு, இன்னும் பல ஐஸ் கம்பெனிகள் பேர். பெண்கள்லாம் வந்து கரும்பு கடிச்சிட்டு அப்படி வேனில் ஏறி மாடு பிடிக்க வர்றது, இது மாடு பார்க்க, இதெல்லாம் நமக்கு மாடு பிடிக்க வர்றதை பார்க்க வர்றது. சாரி, ஏன் பிடிக்க வரலாம், ஒன்றும் சந்தோஷம், பிடிக்க வரலாம். ஓகே, அப்படியே வந்து அந்த பெண்கள் எல்லாம் வந்து அங்கே வர்றது, அந்த பெண்களை சைட் அடிக்கிறக்காண்டி ஒரு பசங்கள் கூட்டங்கள் வர்றது. அப்புறம் இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் எழுத்தாளருடைய ஒரு பெரிய ஒரு சூட்சமாக இருக்கும். எப்படின்னா, எழுத்தாளர் என்ன பண்ணுறாரு, ஒரு சைடு இந்த சைடு காட்சி பூ வைக்க, சைக்கிள் கூடையில் வச்சுட்டு பூ வைக்க வர்றது, நரிக்கிற ஒரு பாசி பவனம் வைக்க வர்றது, இது எல்லாத்தையும் அந்த ஆரவயலில் சுற்றி மாடு விடுற நிகழ்வுகளை பூரா அழகாக விவரிச்சுட்டே இருக்காரு. விவரிச்சுட்டே இருக்கிற ஒரு சைடில் ஒன்று சொல்கிறாரு, ஒரு அரசியல் அப்படியே பேசுகிறார். போலீஸ் வந்து லஞ்சம் வாங்கிட்டு ஒரு சைடு சாராயம் காய்ச்சி விற்க வரும், அந்த சாராயம் குடிக்கிறதுக்காண்டி ஒரு கூட்டம் தனியாக வருங்கிறது. இந்த காட்சியை வந்து அழகாக கொண்டாந்து அந்த இடத்துல அழகாக காட்சி பண்ணியிருப்பார். படிக்க படிக்க நமக்கு ஒரு பெரிய ஒரு தகவலாகவே இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயத்தை பேசுவார், மஞ்சு விரட்டு என்ன, மஞ்சு விரட்டுன்னு வந்து நம்ம இப்போ பார்க்குற ஜல்லிக்கட்டு மாதிரிலாம் கிடையாது. ஒரு பவுண்டரி லைனை கிரியேட் பண்ணிக்கிட்டு இதுக்குள்ளே ஓடணும் அப்படி இல்லை. உண்மையான மாடு பிடிக்கிறதுன்னு சொன்னாலே இந்த மஞ்சு விரட்டு தான். மானங்கனியமாக ஒரு திறந்த வெளியில் பொட்டலில் அப்படியே மாட்டை அப்படியே ஓட விட்டுட்டு அதை பிடிச்சி அடக்கிறது தான் அதை உண்மையான ஒரு மஞ்சு விரட்டாக மாடு பிடிக்கிறதா இவர் எழுதுகிறாரு. அப்புறம் இந்த ஆரவயலில் வந்து நல்லா பிடிபடாத மாடுகளை வந்து மதுரை பக்கம் வாங்கிட்டு போயிடுவாங்க. என்ன காசு கொடுத்தாலும் புரோக்கர்கள் காசு கொடுத்து வாங்கிடுவாங்க. அதுக்குள்ளே உள்ள அரசியலையும் அழகாக சொல்லியிருப்பார். ஏன்னா இந்த பாலமேடு மஞ்சு விரட்டு இதெல்லாம் யார் கொடுத்த மாடு, இங்கே ஆரவயலிருந்து நல்லா விளையாண்ட மாடுகளை காசு கொடுத்து லட்சக்கணக்கில் இருந்து வாங்கிட்டு போய் அங்கே கொண்டு போய் வச்சுட்டு ஷோ காட்டுறாங்க. அதை அந்த அரசியலை பேசியிருப்பாங்க. இதில் உள்ள இடைத்தரகர் இதில் பற்றி பேசியிருப்பாங்க. இப்போ நான் காட்சிக்குள்ளே வரேன். சொர்ணலிங்கம் வந்து அவங்க பையன், அவங்க மாமா பையன் 3 பேர் வந்து இந்த காளை என்ற ஒரு சின்ன கண்ணுக்குட்டியை கொண்டுட்டு நம்ம மஞ்சு விரட்டு உள்ளருக்கு வர்றாங்க, ஆரவயலுக்கு வர்றாங்க. அங்கே வந்து அந்த இடத்துல வந்து 3 பேரும் உட்காந்து விட்டுட்டு உட்காந்துருக்காங்க. ஏன்னா இவங்க 2 வருஷமாக வந்து எந்த மஞ்சு விரட்டுலையும் கலந்துக்கல. இதுக்கு என்ன காரணம்னா, இதுக்கு முன்னாடி ராவணன் சொல்லி ஒரு மாடு வச்சுருந்தாங்க. அந்த மாடு எந்த இடத்துலையுமே யாருக்கிட்டையுமே பிடிபடாது, ரொம்ப பேரும் புகழும் வாங்கி கொடுத்த மாடு. அந்த மாட்டை என்ன பண்ணிட்டாங்கன்னா 2 இடத்துல தோற்று போச்சு. அந்த மாடு தோற்று போனவுடனே அடிமாட்டு கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து மாடு வச்சுருக்கவங்களுடைய ஒரு மனநிலை. அதாவது தோற்றுருச்சுன்னா அந்த மாடு நமக்கு வேணாண்டா, இந்த கழுதை இனிமேல் நம்ம வீட்டில் கட்டி வைக்க விடாது, அடிமாட்டுக்காக வந்து விற்றுடும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி செய்யிச்சுட்டா அதை தூக்கி வச்சு கொண்டாடி அதை பிள்ளை மாதிரி வளர்க்குறாங்க. இதை வந்து ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தி சொல்லியிருப்பார். அப்புறம் இந்த 3 பேர் வந்து உட்காந்துட்டு மாடை ஊற்று விட வராங்க. கண்ணுக்குட்டி தான், 2 பல் தான் போட்டிருக்கு. அப்போ ஊரில் உள்ளவங்கெல்லாம் வந்தவங்கலாம் கிண்டல் பண்ணுறாங்க. டேய் இங்கே பாரா, சொர்ணலிங்கம் எவ்வளோ பெரிய ஆள், என்ன பெரிய பேரும் புகழும் உள்ள ஆள், இன்றைக்கி ஒரு கண்ணுக்குட்டியை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டியிருக்காண்டா, இது என்ன ஓடுமா இல்லை பயந்துக்கிட்டு ஏதாவது ஓடுமா இல்லை அங்கேயே நிற்குமா
அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே நகைச்சுவையாக பேசிகிட்டே இருக்கான். அதாவது இந்த கிராம மக்களில் வந்து கிராம மக்களுக்குள்ள இருக்கிற இந்த ஒரு நகைச்சுவை இன்னொன்று இருக்கு இல்லையா, அது ரொம்ப பெரிய பலம். இதில் ரொம்ப அழகாக எழுதியிருப்பார் எழுத்தாளர். பல இடங்களில் இன்னும் சொல்ல முடியாத அளவுக்கு வாய் விட்டு சிரிக்கிற அளவுக்கு எழுதியிருப்பார். அதாவது சொர்ணலிங்கம் அவங்க மயன் பாண்டித்துறையோ கொண்டாந்து மாட்டை கொண்டாந்து கட்டிட்டு டெம்போவில் வச்சுருப்பேன். டேய் எங்கடா பாண்டித்துறை காணோம்? ஆமாம் ஆமாம், சண்டியரை பார்த்தா மாட்டை கட்டி விட்டாரு, காலையை கொண்டாந்து கட்டி விட்டு பசுமாட்டை தேடி போயிட்டார். அவ்வளோதான். பார்க்குறதுக்கு ரொம்ப அந்த இடத்துக்கு அந்த காட்சிக்கு தகுந்தாப்புல பயங்கரமான நகைச்சுவை உணர்வோட புத்தகத்தில் பல இடங்கள் எழுதியிருப்பாரு. நான் இது ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு தான் சொன்னேன். அதே மாதிரி ஐஸ் விற்கும், ஐஸ் வாங்கி சாப்பிட்டுருப்பேன். என்னடா அது, எனக்கு இந்த சேமியா ஐஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவான். ஏன் சண்டியர் மாமியார் பிடிக்காதவளுக்கு சேமியா ஐஸ் பிடிக்காதோ அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு பல நகைச்சுவைகளை அழகாக வந்து இந்த புத்தகம் முழுதாக கடத்திகிட்டே போயிட்டு இருப்பார். அப்புறம் ஆறாவது மஞ்சு விரட்டு. அந்த மஞ்சு விரட்டில் வந்து கண்ணுக்குட்டி வந்து நின்று விளையாடும். அந்த கண்ணுக்குட்டி வந்து அந்த காட்சி வந்து ரொம்ப நின்று விளையாடும். எப்படியும் அவுத்து விட்ருவாங்க, அவருடைய டைம் வந்துருச்சு, அவுத்து விட்றாங்க. அவுத்து விட்டவுடனே போய் அந்த இடத்துல நின்று எல்லாத்தையும் சுற்றி பார்க்குது. மண்ணை காலை பிடிச்சி மண்ணை கொம்பு தரையில் குத்துது. இப்படி குத்தினோடனே எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க. கிண்டல் பண்ணால் ஒருத்தன் வந்து மாட்டை பிடிக்கிறான், பின்னாடி வாழை பிடிடா, ஒருத்தன் கைத்தப்படான்னு பிடிச்சாரு. அப்போவும் அந்த மாடு அங்கனே நிற்கிது. இன்னொடனே எல்லோரும் சிரிக்கிறாங்க. சிரித்த 10 கண்ணு மூடி திருக்கிறதுக்குள்ள 4 பேரையும் தூக்கி தனித்தனியாக வீசிடுச்சு அந்த கண்ணுக்குட்டி மாடு. சின்ன மாடு தான். அப்போ தான் எல்லாம் அந்த சொர்ணலிங்கத்துக்கே ரொம்ப ஒரு ஒரு சந்தோஷம் வருது. டேய் பாடுறா, இது புலியூர் வாரிசுடா. ஏன்னா அந்த புலியூர் யார், ராவணனுடைய வாரிசு தான் இந்த காளை கண்ணுக்குட்டி. அப்போ சொல்கிறாரு, இது யாரோட வளர்ப்பு தெரியுமா, சொர்ணலிங்கத்தோட வளர்ப்புடான்னு சொல்லிட்டு அந்த சல்லிக்கட்டு அந்த அந்த மஞ்சு விரட்டு தளத்தையே சின்ன பின்னமாக இருக்குது. யாருமே பிடிக்க முடியாத அளவுக்கு ஆகிப்போகுது. ஒரே குத்துரை குத்தி ஒருத்தனை தூக்கி வெளியில் வீசிடுது. வீசினவுடனே அதோட மாடு வெற்றி பெற்றதாக முடிக்கிறாங்க. கயிறை போடுன்னு சொல்கிறாங்க. மாட்டை கயிறை போடுறாரு. மாடை வந்து அதுவரை அவ்வளவு ஆக்ரோஷமாக இருந்த மாடு படுறாரமான்னு சொன்னால் படுக்குது, கயிறை போட்ட வாடான்னு சொன்னால் வருது. அவ்வளோ அழகாக இதை அந்த சம்பவத்தை தான் இந்த நாவலில் காட்சிப்படுத்தி எழுதியிருப்பார். ஓகே, இன்னொரு அரசியலையும் இதை பேசியிருப்பார், பீட்டா அரசியல். அதாவது எங்களுக்கு வந்து மாட்டுக்கும் மனுஷனுக்கும் அவ்வளோ ஒரு நெருக்கமான ஒரு மாடு வந்து இந்த காளையின் வந்து வயசாயிடும். இப்படி பல வெற்றிகளாகி காலங்கள் கடந்து வயசாயிடும். வயசான பின்னாடி இந்த காளையின் வந்து சொர்ணலிங்க வீட்டிலேயே சாவு கிடக்கும். அந்த காட்சியத்தை இவர் வந்து எழுத்தாளர் முதல்ல கொண்டாந்து ஆரம்பிச்சிருப்பார். அதான் நான் சொன்னேன், புத்தகத்தை பின்னாடி இருந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு படிக்கும்போதே இந்த காளையின் வந்து சொர்ணலிங்க வீட்டத்தில் ரொம்ப மரண படுக்கையில் கிடக்கும். ஊரே வந்து அழுவும். ஊரே வந்து ஒரு மனிதனுடைய இறப்புக்கு நிற்கிற மாதிரி வந்து வீடே வந்து கேதம் கேட்டு அழுவும். மாடு அவ்வளோ ஒரு பேரும் புகழும் வாங்கி கொடுத்த மாடு. இவர் போய் பார்க்கவே மாட்டார். சொர்ணலிங்கம் அந்த மாட்டை சாகிற தன்மையில பார்க்க மாட்டார். ஊரில் உள்ளவங்க எல்லாருமே அவர் வந்து கெஞ்சுவாங்க, ஏய் வந்து பாருப்பா, ஒரு வாரம் பார்த்துட்டு போ, நீ பார்த்துட்டீங்கன்னா அது சீவன் அடங்கு இல்லை. இவர்கிட்டே போக மாட்டார். அவ்வளவு துக்கமாக இருப்பார். அது மாடு மாடு அவ்வளவு ஒரு மாட்டுக்கு மனுஷனுக்குமான அவ்வளோ ஒரு நெருக்கம் அந்த இருக்கும். கடைசியில் என்ன பண்ணுவோம், அவங்களுடைய மகனுடைய மகள் நாச்சியார் வந்து ஒரு சின்ன பேத்தி, ஒரு குழந்தை, வா தாத்தா அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு போனோடனே அப்போ தான் ஒரு பெண் பிள்ளை கூப்பிட்டோன்னே இவரால் தட்டி கழிக்க முடியல. அவர் போய் எந்திரிச்சு போகிறாரு. எந்திரிச்சு போகும்போது அந்த இடத்துல எழுதுகிறார் எழுத்தாளர். என்ன பண்ணுறாரு, இதே மாதிரி தான் தன்னுடைய மனைவி இறந்து கிடந்த போது அவர் கால் தடுமாறி நடந்து போனார். அதே நடையில் தான் இந்த மாடு இறந்து கிடக்கும் போதும் இறக்க கிடக்கிற போதும் நடந்து போகிறத அவர் எழுத்தாளர் அழகாக எழுதியிருப்பார். பின்ன அந்த மாடு இறந்துடும். ஊரெல்லாம் ஒரு மனுஷனுடைய இறப்புக்கு செய்த மாதிரி எல்லாமே கொட்டு மேளம் மாலையெல்லாம் கொண்டு போய் அடக்கம் பண்ணுவாங்க. இதுதான் இந்த கதையினுடைய இந்த புத்தகத்தினுடைய சிறப்பு. ரொம்ப நன்றி.